சகோதர சகோதரிகளே, பாபு ஃபி பயானி நவாகிதில் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். எந்தெந்த விஷயமெல்லாம் ஒரு முஸ்லீமுடைய உதுவை முறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ற அந்த காரணிகளை நாம் பார்த்தோம், நவாகிதுகளை பார்த்தோம். நாகித் என்றால் அரபி மொழியில் நாகித் என்ற அரபி பதம் தமிழிலே சொல்ல போனால் முறிக்கக்கூடியது. நாகித், நவாகிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய விஷயங்கள். எடுத்துக்காட்டாக நபியை திட்டுவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவர்களை ஏளனப்படுத்துவது. இது நாகிதுன் மின் நவாகிதில் இஸ்லாம். இது நாகிதுன் மின் நவாகிதில் இஸ்லாம். அதே போலத்தான் நாகிதுன் மின் நவாகிதில் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். பிஸ்மில்லா, உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களில் சில. அதற்கு முன்னால் இரண்டு வகைகளை பார்த்தோம். வகைமை, உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் நேரடியாக அல்லது காரணியாக, அதாவது டைரக்ட் இன்டைரக்ட், இல்லையா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நேரடியாகவே உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்றால் என்ன சொல்வோம்? பவுல், சிறுநீர், காற்று பிரிதல், சிறுநீர், மலம், சிறுநீர், காற்று பிரிதல், வேறு இச்சை நீர், விந்து, மணி, குளியல். ஒரு படி மேலே. உதுவை மட்டும் முறிக்காது, குளிப்பையே கடமையாக்கும். லில் ஹதத்தில் அக்பர். இதுதான் என்ன? விந்திற்கான சட்டம். அதனால் குளிப்பையே கடமையாக்கி விட்டது என்றால் அப்போ உது எந்த இடத்திற்கு வருகிறது? அதனால் விந்தையும் சேர்த்து எழுதி விட்டார்கள் உலமாக்கள். புரிகிறதா? சகோதரர்களே, உதுவை முறிக்கக்கூடிய காரியத்தில் ரொம்ப கோபமாக இருக்கு. சிறுநீர், மலம், காற்று பிரிதல், பின்பு இச்சை நீர். அது என்னவென்று கூறுவோம் அரபி மொழியில்? மதி என்று கூறுவோம். தால். பின்பு மணி, அது என்ன? விந்து. அடுத்ததாக வேற என்ன பார்த்தோம் சென்ற வகுப்பில்? அதாவது இஸ்திஹாதா என்றால் என்ன? அதாவது மாதவிடாய் காலம், ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் காலம் முடிந்ததற்கு பிறகு உதிரிப்போக்கு என்று கூறுவோம். அந்த சரியான அந்த காலம் முடிந்ததற்கு பிறகும் கூடுதலாக வரக்கூடிய உதிரிப்போக்கு. இந்த இடத்தில் தொழுகை அந்த பெண்ணுக்கு கடமையா, கடமை இல்லையா? கடமை. அந்த குறிப்பிட்ட நாளுக்குள் சராசரியாக ஒரு பெண், அந்த பெண்ணுக்கென்ற ஒரு நாட்கள் இருக்கும். 7 முதல் 7 நாட்கள், 8 நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களை தாண்டி விட்டது என்றால், கூடுதலாக வருகின்றது என்றால் அதற்கு பெயர் என்ன? இஸ்திஹாதா. இதையெல்லாம் பார்த்தோம். இதற்கும் தொழுகாமல் இருப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தொழுகை என்றால் இஸ்திஹாதா என்ற சட்டத்தையும் என்ன செய்து கொள்வது? ஹைத் என்று நினைத்துக் கொள்வார்கள், மாதவிடாய் என்று நினைத்துக் கொள்வார்கள். தொழுகை இருக்காது. 10 நாள், 15 நாள், 20 நாட்கள் போய்விடும். அப்படி அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தெளிவாக சென்ற வகுப்பில் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் என்ன பார்த்தோம்? ஒட்டகக்கறி. ஒட்டகக்கரியை உண்பதினால் என்ன ஆகிறது? உது முறிகின்றது. ஒட்டகக்கரியை உண்பதினால் என்னாகிறது? உது முறிகின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, பின்பு இதெல்லாம் நேரடியான விஷயங்களாக பார்த்தோம்.
அல்ஹம்துலில்லாஹ் இதில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள், உடலில் இருந்து வெளிவரக்கூடிய விஷயங்கள் என்று சொன்னால் இரத்தம், பின்பு வாந்தி, மூன்றாவது என்ன ருஆஃப் என்று சொன்னால் சளி. இந்த விஷயங்கள் உதுவை முறிக்கக்கூடிய காரியம்னா என்ன கூறுகிறார்கள் ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் நூலாசிரியர், وأما الخارج من البدن من غير السبيلين كالدم والقي والرعاف فموضع خلاف بين أهل العلم. உலமாக்கள் மத்தியில், மார்க்க அறிஞர்கள் மத்தியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கருத்து வேறுபாட்டில் இருக்கிறார்கள். ஹல் யன்குதுல் உது அவு லா யன்குதுஹு அலா கௌலைன், இரண்டு கூற்றுகள். முதல் கூற்று இதையெல்லாம் ஒரு உதுவை முறிக்காது. ரத்தம், வாந்தி எடுத்தால் அல்லது சரியாக வெளியேறினால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் இல்லை. ஆனால் உது செய்து கொண்டால் அஹ்சன், நலவு. உது செய்து கொண்டால் நலம். ஆனால் உது செய்தே ஆக வேண்டுமா என்று கேட்டால் ஆசிரியர் அவர்கள் இங்கே என்ன சொல்கிறார்கள், தேவையில்லை என்பதை விளக்குகிறார்கள். அடுத்ததாக இது நேரடியாக வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது நேரடியான விஷயங்கள் ஓரளவிற்கு பார்த்தோம். இது என்ன கூறுகிறார்கள், புத்தி சுவாதீனம், பைத்தியமாகுதல், தன்னுடைய சுயநிலையை என்ன செய்யுதல், சுயநினைவை இழந்துதல், இப்படிப்பட்ட விஷயங்களும் என்ன செய்யும், உதுவை முறிக்கும். ஏன்? எதனால்? தூங்கினால், எடுத்துக்காட்டாக தூங்கினால் உது முறிகின்றது என்ற அர்த்தமா? தூங்கினால் உது முறியவில்லை. மாறாக எப்படி, தூங்கிவிட்டால் அந்த மனிதன் தன்னுடைய சுயநினைவை இழக்கின்றான். என்ன நடக்கிறது என்பது அவனுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் மேலே பார்த்த அந்த உதுவை முறிக்கக்கூடிய நேரடி காரியங்கள் ஒருவேளை நடந்திருந்தால் அவனால் அதை உணர முடியுமா? உணர சக்தி பெற்றிருக்கிறானா? இல்லை. அதனால் என்ன சொல்கிறார்கள், அதாவது அதனால் என்ன கூறுகிறார்கள் என்றால், சிறந்தது இதை உது இல்லாமல் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்மளுக்கு மாற்றம் தருகிறது. இதுதான் என்ன சொல்வோம், மஸினத் ஹுரூஜில் ஹதஸ். ஒருவேளை வந்திருக்கும் மேலே பார்த்த விஷயங்கள், ஒரு மனிதன் பைத்தியமாக இருக்கக்கூடிய குறுகிய காலகட்டம், அல்லது தூக்கத்தில் இருப்பது, அல்லது மயக்க நிலையை அடைவது, இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவேளை மேலே கூறிய காரியங்கள் வந்திருந்தால் அவரால் உணர்ந்திருக்க முடியாது என்னிடம் உது போய்விட்டது என்று. அதாவது அந்த இடத்தில் அவர் மைனஸாக இருப்பார். என்ன நடக்கின்றது என்பதை தன்னால் யூகிக்க முடியாத ஒரு நிலை, தூக்கம், மயக்கம், புத்தி சுவாதீனம். இந்த நிலையில் மனிதன் தன்னுடைய சமநிலையை இழக்கின்றான். என்ன நடக்கிறது என்பது தெரியாது. அதனால் உது முடியக்கூடிய காரியமாக உது கடமையாகின்றது. தூக்க விஷயத்தை பார்த்தோம். தூக்கம் எப்படிப்பட்ட தூக்கம் உதுவை முறிக்கும்? ஆனால் லேசான தூக்கம், லேசான என்ன நடக்கிறது என்ற அந்த விஷயத்தை உணரக்கூடிய அளவிற்கு லேசாக கண்ணை மூடினால் என்ன ஆகாது, உது முறியாது. இதையெல்லாம் ஆதாரத்தோடு சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இப்போ நாம் பார்க்கின்றது என்ன, சுருக்கமாக, ஏனெனில் அர்த்த பாடம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக ஷேக் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு கூறுகிறார்கள். என்னவென்றால், மர்ம உறுப்பை தொடுவது. மர்ம உறுப்பை தொட்டால் உது முறியுமா? உது முறிகின்றதா? நம்முடைய உது முறிகின்றதா மர்ம உறுப்பை தொடுவதினால்? தொடுவதினால் மட்டும் முறிவதில்லை, முடியாது. பயிரும் ஜும்ஹூர் ஒரு கவலையை சொல்கிறேன், பெரும்பாலும் மூலமாக்கள் எடுக்கக்கூடிய கவுல் ஹைர் இன்ஷா அல்லாஹ். ஷேக் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்க சட்டத்திட்டங்களை ஹிலாஃப், கருத்து வேறுபாடு, ஹதீஸ் இதற்கும் தலீல் ஆதாரமாக இதை கூறுகிறார்கள், இதற்கும் ஆதாரம் என்று கூறக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்களில் பெருமுலமாக்கள், மூத்த மார்க்க அறிஞர்கள் ஆதாரத்தை வைத்துதான், ஆதாரம் அடிப்படையாக யாரையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், தக்லீத் செய்ய மாட்டோம், யாரையும் கண்மூடித்தனமாக பின்பற்ற மாட்டோம், ஆதாரம் அடிப்படையில்.
அதனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட ஹிலாஃப் இருக்கக்கூடிய விஷயங்களில் எடுத்துக்காட்டாக ரத்தம் உதுவை முறிக்குமா முறிக்காத, வாந்தி உதுவை முறிக்குமா முடியாது, இதெல்லாம் விஷயத்தை என்ன சொல்கிறார்கள், சிறந்தது உது செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி விலகிறார்கள் குழப்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு. இந்த இடத்தில் என்ன கூறுகிறார்கள் என்றால், மின் நவாகிதுல் உது, அதாவது وهناك أشياء قد اختلف العلماء فيها هل تنقض الوضوء أو لا، وهي مس الذكر ومس المرأة بالشهوة وتغسيل الميت والردة عن الإسلام. நான்கு விஷயங்கள் உலமாக்களுக்கு மத்தியிலே பெரும் கருத்து வேறுபாடு இருக்கிறார்கள். எதில் இது உது முறியுமா அல்லது முறிக்காது? நான்கு விஷயங்கள் என்னவென்றால், ஒரு ஆண் தன்னுடைய மர்ம உறுப்பை தொடுவது, பெண் தன்னுடைய மர்ம உறுப்பை தொடுவது, மூன்றாவது மையத்தை குளிப்பாட்டினால், மையத்தை குளிப்பாட்டுபவருக்கு, அதாவது மையத்தை அல்ல, மையத்திற்கு உதுவா இல்லை, மையத்தை குளிப்பாட்டக்கூடியவர். எடுத்துக்காட்டாக நான் மையத்தை குளிப்பாட்டுகிறேன், குளிப்பாட்டத்திற்கு பிறகு எனக்கு உது கடமையா, என்னுடைய உதுவை அது முறித்து விட்டதா? மூன்றாவது இந்த விஷயம். நான்காவது, இஸ்லாத்தை விட்டு ஒருத்தவர் வெளியேறுகிறார், இஸ்லாத்தை விட்டு, அர்ரித்தத்து அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டு ஒருவர் வெளியேறுகிறார். இந்த நான்கு விஷயத்தை பொறுத்த மட்டில் உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஃபமினல் உலமா உமன் கால் இன்ன குல்ல வாஹிதின் மின் ஹாதிஹில் அஷ்யா யன்குதுல் உது. பெரும்பாலான உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது சில உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உதுவை முறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதே ஒரு சில உலமாக்கள் இந்த நான்கு விஷயங்களும் உதுவை முறிக்காது. வல் மஸ்அலத்து மஹல்லு நஸரின் வ இஜ்திஹாதின், இதில் உலமாக்கள் மாறுபட்ட கருத்தில் இருக்கிறார்கள், இஜ்திஹாத் செய்கிறார்கள். லாக்கின், ஆனால் லவ் தவத்தஅ மின் ஹாதிஹில் அஷ்யா ஹுரூஜன் மினல் ஹிலாஃப், அதாவது கருத்து வேறுபாடு ஒன்று வந்துவிட்டது என்றால், இதிலிருந்து நாம் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் எஸ்கேப் ஆகிறது. இதிலிருந்து எப்படி நாம் எஸ்கேப் ஆக முடியும்? இந்த கருத்து வேறுபாட்டிலிருந்து உது செய்து கொள்ளுங்கள். உது செய்யாமல் போயிருந்தால் ஒருவேளை உது முறிந்திருக்குமா, ஒருவேளை உது முறிந்திருக்காதா என்ற நிலை, ஒரு சந்தேகம் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். மையத்தை குளிப்பாட்டி விட்டு வந்துவிட்டு அல்லது மர்ம உறுப்பை தொட்டு விட்டால் இப்படிப்பட்ட விஷயங்கள். ஆனால் இங்கே சொல்கிறார்கள் உது செய்து கொள்ளுங்கள் என்று. ஆனாலும் ஒரு விஷயத்தை இங்கே கூறி அல்லாஹ்வின் அடியார்களே, ரெண்டு ஹதீஸ் இருக்கின்றது, ரெண்டு ஹதீஸ், ஹதீஸ் தல்கா, ஹதீஸ் தல்க் இப்னு அலி வ ஹதீஸ் புஸ்ரா. இந்த இரண்டு ஹதீஸுகள் மிக முக்கியமான விஷயமாக, ஆதாரமாக இந்த மஸ்அலா என்னது, மர்ம உறுப்பை தொடரக்கூடிய இந்த விஷயம். ஒரு ஹதீஸில் என்ன வருகிறது என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் மஸ்ஸத் ذكر فليتوضأ, யார் ஒருவர் தன்னுடைய மர்ம உறுப்பை தொடுகிறாரோ அவர் உது செய்து கொள்ளட்டும். இன்னொரு ஹதீஸில் ஒரு சஹாபி ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய விதையில் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் என்னுடைய மர்ம உறுப்பை தொடும்போது நான் அதில் உது செய்ய வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் கூறுகிறார்கள், ஹல் ஹிய பதுஅத்துன் மின்க வ இல்லா பதுஅத்துன் மின்க, இந்த மர்ம உறுப்பின் எதை நீ சொல்கிறாயோ அது உன்னுடைய மற்ற உறுப்பை போல் அல்லவா? ஒரு ஹதீஸில் இப்படி, ஒரு ஹதீஸில் என்ன கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன வந்திருக்கிறது, மர்ம உறுப்பை யார் தொட்டால் அவர் உது செய்ய வேண்டும், ஃபல்யதவத்தா. இன்னொரு ஹதீஸில் நான் உது செய்ய வேண்டுமா என்று சஹாபி கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது மற்ற உறுப்பை போல் அல்லவா இதுவும், அந்த ஆண் உறுப்பு என்பது அது உன்னுடைய மற்ற உறுப்பை, கை, கால்கள், தலை, மூக்கு, இது ஏதாவது ஒரு நாளில் உன்னை விட்டு பிரியுமா? இந்த உறுப்பு நம்மை விட்டு பிரியுமா? கை, கால், இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே அன்றி. அதே போலத்தான் மர்ம உறுப்பும், அதுவும் உன்னுடைய உடலில் ஒரு உறுப்பு. இப்படி கூறும் பொழுது இந்த ஹதீஸை வைத்து பெரும்பாலான இந்த ஹதீஸை இருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உது முறிக்காது, உதுவை முறிக்காது, ஆண் உறுப்பை தொடுவதனால் உது முறியாது. இந்த ஹதீஸை என்ன செய்வது? இதில் இந்த ஹதீஸை சரி காணக்கூடிய உலமாக்கள், இந்த ஹதீஸ் தான் இதற்கு சரியான ஆதாரம் என்று கூறப்படக்கூடியவர்கள், உதுவை, அதாவது ஆண் உறுப்பை தொட்டால் உது முறிந்துவிடும் என்ற இந்த ஹதீஸ் தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஹதீஸ் என்று ஒரு சாரார், இல்லை இந்த ஹதீஸ் தான் என்று கூறக்கூடிய ஒரு சாரார், இந்த இரண்டு ஹதீஸ் படியும் அமல் செய்யக்கூடியவர்கள் ஒரு சாரார். அது எப்படி இந்த இரண்டு ஹதீஸையும் அமல் செய்ய முடியும்? இரண்டு ஹதீஸையும் சேர்த்து, ஹதீஸ் முரண்படவில்லை, இந்த ஹதீஸும் முரண்படவில்லை என்று கூறுகிறார்கள்.
எப்படி? தொட்டதற்கும், அதாவது ஆணுறுப்பை தொட்டால் உது கடமையாக இருக்கிற, உது செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார் இந்த ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் இந்த உறுப்பு உன்னுடைய மற்ற உறுப்பை போலத்தானே என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் என்ன, எப்படி ஒன்று செய்கிறார்கள்? யார் இச்சையுடன் தொடுகிறாரோ, இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். இச்சையுடன் தொடக்கூடியவர், இச்சையுடன் தன்னுடைய ஆண் உறுப்பை தொட்டால், தன்னுடைய உறுப்பை தொட்டால், அந்த மர்ம உறுப்பை தொட்டால் உது கடமை, உது முறிந்துவிடும். இது நேரடியாக, அதாவது பின்பு லாஸ்ட் இன்ஷா அல்லாஹ். ஷஹவாத் இல்லாமல், அந்த இச்சை இல்லாமல் குளிக்கும்போது அனைத்து உறுப்புகளையும் நாம் என்ன சோப்பை போட்டு நாம் கழுவுவது போல் இந்த உறுப்பையும் நாம் கழுவி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் ஷஹவத் இல்லாமல் நாம் தொடமாட்டோம். அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது உதுவை முறிக்காது என்று கூறுகிறார்கள். இது அனைத்தும் அல்லாஹ்வின் அடியார்களே, இது அனைத்தும் கையில் உரை இல்லாமல் நேரடியாக உங்களுடைய தோளால் அந்த உறுப்பை தொடுவது, இதற்குத்தான் இந்த சட்டம். அதுவே கையில் நீங்கள் உரை அணிந்து நீங்கள் தொட நேரிட்டால் உதுவை முறிக்குமா? உதுவை முறிக்காது. இது யாருடைய கூற்று? தொட்டால், நேரடியாக தொட்டால் உதுவை முறிக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை கூறுகிறார்கள். ஆனால் ஒரு சார் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? இது மற்ற உறுப்பை போல ஒரு உறுப்பு தானே என்று, அவ்வளவுதான். அதனால் ஷேக் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சிறந்தது உதுவை செய்து கொண்டால் என்று கூறி முடிக்கிறார்கள். ஆனால் மற்ற விஷயங்கள், அதாவது மையத்தை குளிப்பாட்டி விட்டு வந்தால், அல்லது இஸ்லாத்தை விட்டு ஒருவர் வெளியேறுகிறார், மறுபடியும் ஒரு இஸ்லாத்தை விட்டு வருகிறார், இந்த உதுவை முறியுமா? இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சிறந்தது அவர் உதுவை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இறுதியான கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இந்த வகுப்பினுடைய உதுவுடைய முறியக்கூடிய காரியத்தில் இறுதியாக என்ன வருகிறது என்றால், சந்தேகம் ஏற்படுவது. உது முறிந்ததா, உது முறியவில்லையா? சந்தேகத்தோடு இருப்பது. என்ன அழகான ஒரு காயிதா என்றால் விதி. இந்த விதியை சொல்லித் தருகிறோம், அதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது وقد بقيت مسألة مهمة تتعلق بهذا الموضوع وهي من تيقن الطهارة ثم شك في حصول ناقض من نواقضها ماذا يفعل. என்ன, அதாவது ஒருவர் உது செய்திருப்பார் என்று உறுதியுடன் இருப்பார், உறுதினத்தோடு இருப்பார். ஆனால் சந்தேகம் ஏற்பட்டுவிடும். என்ன சந்தேகம் ஏற்பட்டுவிடும்? உது என்னிடம் இருக்கின்றதா, நான் எடுத்த உது என்னிடம் இருக்கின்றதா, அல்லது ஏதாவது ஒரு உதுவை முறிக்கக்கூடிய காரியம் அந்த உதுவை முறித்து விட்டதா என்ற சந்தேகம். இப்போது அவர் என்ன செய்ய வேண்டும்? ஷேக் அழகாக கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸின் மூலமாக நமக்கு ஆதாரத்தோடு விளக்குகிறார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இதா வஜத அஹதுக்கும் ஃபீ பத்னிஹி ஷைஆ ஃபஅஷ்கல அலைஹி அக்ரஜ மின்ஹு ஷைஉன் அம் லா ஃபலா யக்ருஜ் மினல் மஸ்ஜிதி ஹத்தா யஸ்மஅ ஸௌதன் அவ் யஜித ரீஹா. என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உங்களிலே நீங்கள் உதுவின் நிலையிலே இருக்கும் பொழுது நீங்கள் காற்று பிரிந்து விட்டது என்ற ஒரு சந்தேகத்திற்கு உள்ளாகி விட்டீர்கள் என்றால், சந்தேகம் காற்று பிரிந்து விட்டதா இல்லையா என்ற சந்தேகத்திற்குள்ளே நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஃபலா யக்ருஜ் மினல் மஸ்ஜித். முதல் விஷயம், தொழுகையிலே வந்து நிற்கிறீர்கள், உதுவை செய்துதான் வந்திருக்கிறீர்கள், ஆனால் திடீர் என்று வரிசையில் நிற்கும் பொழுது ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என் உது இருக்கின்றதா, உது போய்விட்டதா, எனக்கு ஏதோ காற்று பிரிவதை போல் நான் உணர்ந்து விட்டேன் என்ற இந்த சந்தேகத்திலே நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஃபலா யக்ருஜ் மினல் மஸ்ஜித், நீங்கள் தொழுகையை விட்டு வெளியேறாதீர்கள். சந்தேகத்தில் நீங்கள் இருக்கும் வரை, அடிப்படையில் நான் உது செய்துதான் வந்தேன், ஆனால் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது, என்னுடைய உது முறிந்து விட்டதா இல்லையா என்று, நீங்கள் பள்ளியை விட்டு வெளியேறாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுகிறார்கள். எதுவரை? ஹத்தா யஸ்மஅ ஸௌதன் அவ் யஜித ரீஹா. ஒன்று, அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருந்தீர்களா எனில், காற்று பிரிந்த அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருந்தீர்களோ, அல்லது அந்த துர்நாற்றத்தை நீங்கள் முகர்ந்தீர்களா எனில், இந்த இரண்டு விஷயத்தில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால்
உங்களுடைய உது முறிந்து விட்டது. இந்த இரண்டில் நீங்கள் எதையும் உணரவில்லை என்றால் நீங்கள் சந்தேகத்திலே இருந்தாலும் சரி, உங்களுடைய உது முறியவில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, இது மிக முக்கியமான ஒரு இது அடிப்படை. எத்தனை பேர் நம்மிலே இதற்கு இரையாகி விடுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது யாரும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த மாணவி, அவர்களுடைய வழிமுறை, அவர்களுடைய உபதேசம். எத்தனை பேர் உதுவை செய்து கொண்டே இருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வெளியேறாதீர்கள் பள்ளியை விட்டு, ஹத்தா யஸ்மஅ ஸௌதன் அவ் யஜித ரீஹா. ஒன்று அந்த சத்தத்தை கேளுங்கள், கேட்டீர்களேனில், அல்லது அந்த துர்நாற்றம் அடிக்கின்றதா, இந்த நிலையில் ஏதாவது நிலை வந்து விட்டது என்றால் வெளியேறுங்கள். நீங்களுடைய உது இல்லை. அப்படி இல்லை என்றால் அமைதியாக தொழுகை தொழுங்கள் என்று கூறுகிறார்கள். புரிந்துவிட்டதா? மிக முக்கியமான விஷயம். فدل هذا الحديث الشريف وما جاء بمعناه على أن المسلم இதெல்லாம் தான் ஒரு விதி. இது அனைத்திற்கும் பொருந்தும். வெறுமனே இதற்கு மட்டும் அல்ல. தூய்மை என்னிடம் இருக்கின்றதா இல்லையா, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் உது என்னிடம் இருக்கின்றதா இல்லையா, இதற்கு ஒரு காயிதா, இதற்கு ஒரு விதி. இந்த விதியை நாம் சரிவர செயல்படுத்தினால் போதும், அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய உதியை நாம் பாதுகாத்துக் கொள்ளும். என்ன? இதா தயத்தன தஹாரா, அதாவது நான் உது செய்திருக்கிறேன், நான் சுத்தமாக இருக்கிறேன் என்று உறுதியாக ஒருவர் இருக்க, வஷக்க ஃபி இன்திகாதிஹா, அதற்கு பின்பு அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அப்போ அவர் எதிலே இருக்கிறார்? சந்தேகம் தான் ஏற்படுகிறது. அப்போ அவர் எதிலே இருக்கிறார்? உதுவிலே இருக்கிறார். எழுதி கொள்ளுங்கள். ஒருவர் தஹாரத்திலே இருக்க, அவர் தூய்மையில் தான் இருக்கிறார். நான் உது தான் செஞ்சுட்டு வந்தேன், ஆகி, ஆனால் டவுட்டாக இருக்கு. என்னது டவுட்டாக இருக்கு? அப்போ ஒரு உதுவில் இருக்காரா இல்லையா? உதுவில் இருக்காரு, அவ்வளவுதான். ஏன்? ஏன்னா அதுதான் அடிப்படை. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எது வந்தது? தஹாரா, சுத்தம், தூய்மை தான் ஃபர்ஸ்ட் அணைஞ்சாரு. ஏன்னா ஒரு உது செஞ்சுட்டாருன்றதுல தெளிவா இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் டவுட் வந்துருச்சு எனக்கு. இங்கே இந்த விஷயம் ஃபைம்தும் இஹ்வானி வலி அன்னஹா முத்தயக்கனா வஹுசூலு நாகித் மஷ்கூகுன் ஃபீஹி. எது சந்தேகம்? உறுதியா இருக்கிறது, அவர் ஆல்ரெடி உதுவை அவர் மேற்கொண்டு விட்டார் என்ற உறுதியில் இருப்பதினால் சந்தேகம் அந்த உறுதியை பாழாக்காது. சந்தேகம் அந்த உறுதியை பாழாக்காது. இதுதான் அந்த காயிதா. وهذه قاعدة عظيمة عامة في جميع الأشياء أنها تبقى على وصولها حتى يتيقن خلافها وكذلك العكس. எடுத்துக்காட்டாக இதை இன்னொரு முறையில் புரியலாம். நான் உதுவில் இல்லாமல் தான் இருந்தேன். இதை வேற மாதிரி புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு நன்றாக தெரிகிறது உதுவை முடிக்கக்கூடிய காரியம் ஏதோ ஒன்று நான் இருந்தேன். அதாவது காற்று பிரிந்தது. ஏனெனில் என்னுடைய நண்பர் சொன்னார், என்ன காற்றை பிரிந்து விட்டீர்கள், சத்தத்தை நான் கேட்டு விட்டேன் என்று கூறிதான் இருந்தார். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் சகோதரே, எனக்கு நான் உது செய்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம், உது செய்த மாதிரி ஒரு சந்தேகம். இப்போது கேட்கிறேன், அவர் உதுவில் இருக்கிறாரா, உதுவில் இல்லையா? உதுவில் இல்லை. ஏன்? அவர் எதில் உறுதியாக இருக்கிறார்? அவர் உது இல்லாத நிலையில் உறுதியாக இருந்தார். அதுதான் அவருக்கு உறுதியாக இருந்தது. சந்தேகம் எதில் வந்தது? செஞ்சிருக்கோமா இல்லையா, அந்த உதுவை செய்தோமா இல்லையா என்ற சந்தேகம். அந்த சந்தேகம் இந்த உறுதியை அழிக்காது. அப்போ அந்த உறுதி தான் நிற்கும். இது இப்படிதான். அதாவது இரண்டு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த காயிதா எல்லா நேரங்களிலும் பயன்படும். இந்த விதி எல்லா நேரத்திலும் நமக்கு பயன்பெறும். எல்லா நேரமும் உது முறிகிறதா, உது முறியவில்லையா, எதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம்? உது முறியவில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நான் உதுவோடு தான் இருக்கிறேன். எதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம்? உது முறிந்து விட்டது. ஏன்னால் என்னுடைய மனைவி கூறினார்கள், நீங்கள் என்ன இப்படி பண்ணிவிட்டீர்கள் என்று. நல்லா ஞாபகம் இருக்கு, பாரக்கல்லா. அப்போ எதில் சந்தேகம்? உது செய்தேன் என்ற ஒரு சந்தேகம். நீங்கள் உது செய்யவில்லை. புரிகிறதா? அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், அஹியல் முஸ்லிம் அலைக பில் முஹாஃபதத்தி அலா தஹாரத்தி லிஸ்ஸலாத்தி வல் இஹ்திமாம் பிஹா. அல்லாஹ்வின் அடியாரே, முஸ்லிமே, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய சகோதரே, இந்த தொழுகையை உங்களுக்கு வேண்டும் என்றால் அந்த தொழுகையுடைய தூய்மையை முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த தூய்மையுடைய சட்டத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஷஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாபெரும் சத்தியம்,
இந்த மாபெரும் சத்தியத்தை விளங்கக்கூடிய அந்த அமலுடைய ஆதாரமே அந்த தொழுகை. அந்த அமலுடைய ஆதாரம் என்ன? தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹ் முஸ்தஆன். لأنها لا تصح صلاة بدون طهور. ஏனெனில் தூய்மை இல்லாமல் ஒருடைய தொழுகை சரியாக அமையாது. كما يجب عليك أن تحذر من الوساوس وتسلط الشيطان عليك. இதுவும் மிக முக்கியம். எந்த அளவிற்கு நாம் தொழுகையை தூய்மையை பேணுவோமோ அதே போல் ஷைத்தானுடைய வஸ்வாஸ் என்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதிகமான விஷயம் இது வஸ்வாஸ். எதிலே? இந்த உது செய்யக்கூடிய விஷயங்கள், தொழுகைக்கூடிய விஷயங்கள், அதிகமாக ஷைத்தானுடைய ஊசலாட்டம், அவனுடைய வஸ்வாஸ் அதிகமாக இருக்கிறது. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிஹைது யுஹையிலு இலைக இன்திகாது தஹாரதிக. ஷைத்தான் உங்களிடம் என்ன கூறுவான்? உங்களிடம் வசாவிஸை ஏற்படுத்துவான், உங்களிடம் உங்கள் மீது குழப்பத்தை ஏற்படுத்துவான். நீங்கள் உதுவிலே இருப்பீர்கள், இல்லை உது முறிந்து விட்டது, உது முறிந்து விட்டது, உது முறிந்து விட்டது என்று உங்களிடம் என்ன செய்வான்? குழப்பத்தை ஏற்படுத்துவான். அந்த குழப்பத்திற்கு ஆளாகாதீர்கள். ஃபஸ்தஇஸ் பில்லாஹ் மின் ஷர்ரிஹி. அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். ஷைத்தானுடைய ஷர்ரிலிருந்து, அவனுடைய தீமையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேளுங்கள். அவனுடைய வஸ்வாசிற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். அல்லாஹ்வின், அதாவது மார்க்க அறிஞர்களிடம் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சுத்தத்தை பற்றி, தூய்மையை பற்றி வெட்கப்படாதீர்கள். விந்து பற்றிய தெளிவு தெரிய வேண்டுமா? இச்சை நீர் பற்றின தெளிவு தெரிய வேண்டுமா? மாதவிடாய் காலம் பற்றின தெளிவு தெரிய வேண்டுமா? நாம் படிக்கவில்லை என்றால் நம் பெண் பிள்ளைகள் எவ்வாறு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள்? ஹைதுடைய சட்டம் என்ன? நம் வீட்டில் நம் பெண் பிள்ளைகள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய தாய், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளிடம் எப்படி அந்த கல்வி போய் சேரும்? வெட்கப்பட்டு கொண்டே இருந்தால் படித்துவிட முடியுமா? இதை கேட்க எனக்கு வெட்கமாக இருக்குது, கேட்க வெட்கமாக இருக்கிறது என்றால் கடைசியில் தஹாரத் தொழுகையே பாதிக்கும், தொழுகையை பாழாக்கக்கூடிய நிலையிலே மனிதன் தள்ளப்பட்டு விடுவான். அந்த பெண் எத்தனை பேர் அந்த 7 நாட்கள் முடிந்த பிறகும் 8 நாட்கள் முடிந்த பிறகும் வரக்கூடிய, அதாவது மாதவிடாயுடைய உதிரிப்போக்கு அல்லாது அது ஒரு சாதாரண உதிரிப்போக்கு என்று சொல்லப்படக்கூடிய இஸ்திஹாதா என்ற நிலை. அந்த நிலையில் ஒரு பெண்ணுக்கு தொழுகை கட்டாயம், கடமை. அந்த பெண் தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரம் உது செய்து தொழுது கொள்ள வேண்டும். இது எத்தனை பேர் நமக்கு தெரியும்? இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெட்கப்படாதீர்கள் என்று ஆசிரியர் அவர்கள் இங்கே கூறுகிறார்கள். வெட்கப்படாதீர்கள். உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஏன் வெட்கம்? உலக கல்வியை படிப்பதற்கு ஓடோடுகிறோம், ஓடி வருகிறோம், ஓடி தேடுகிறோம். இதை படிப்பதற்கு வெட்கத்தை நீங்கள் படாதீர்கள். அதே போல் எந்த அளவுக்கு உடல் சுத்தம் முக்கியமோ அதே சமயம் உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தூய்மையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆடை அழுக்கு உணர்விலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஷேக் அவர்கள் கடைசியாக முடிக்கிறார்கள். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அதே சமயம் யாரை விரும்புகிறான்? தூய்மையாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். அஹ்காமுல் குஸ்ல், கடமையான குளிப்பு. புதுவை முடிக்கக்கூடிய காரியத்துடைய அபுவாபை பார்த்து விட்டோம். கடமையான குளிப்பு. அல்லாஹுல் முஸ்தஆன். எத்தனை பேர் இந்த விஷயத்தில் பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய தொழுகையுடைய சட்டத்தை கூட அறியாதவர்கள் எத்தனை பேர் இந்த விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்றால் நம்மளால் சொல்லி மாளவிட முடியாது, நம்மளால் சொல்லி மாள இயலாது. அந்த அளவிற்கு கடமையான குளிப்பு சட்டத்திட்டங்களில் இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கடும் பொடுபோக்கிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். லில் அஸஃபி ஷதீத். ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், அரஃப்த மிம்மா சபக அஹ்காம் அத்-தஹாரதி மினல் ஹதஸில் அஸ்கரி வலா நவாகிதிஹா. நீங்கள் முன் சென்ற அந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம், தஹாரத்தை, தூய்மையை முறிக்கக்கூடிய காரியத்தையும் தூய்மையுடைய விஷயங்களை பார்த்தோம். இப்போது நீங்கள் மிக முக்கியமாக அதைவிட சிறு அசுத்தங்களை பார்த்தோம். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடியது பெரும் அசுத்தம், அல் ஹதஸுல் அக்பர். அது என்ன ஹதஸுல் அக்பர்? பெரும் அசுத்தமாக இருக்கிறது. அது என்ன? முதல் விஷயம் ஜனாபா. இரண்டாவது விஷயம் ஹைது, மாதவிடாய். மூன்றாவது விஷயம் நிஃபாஸ். அது என்ன நிஃபாஸ்? பிரசவ தீட்டு. அதாவது தீட்டு என்று சொன்னால் அந்த தமிழ் மொழியில் பதத்தில் தீட்டு என்ற வார்த்தையாக தான் வருகிறது இதில் அறிவியல் ரீதியாக. ஆனால் தீட்டு என்றால் அந்த தீட்டு அல்ல. தீட்டு என்றால் அந்த ஒதுக்கக்கூடிய தீட்டு அல்ல. அது ஒரு நோய் என்று கூறுவோம். அதாவது இல்லைனால் பிரசவ உதிரிப்போக்கு என்று கூறலாம். பிரசவத்திற்கு பின் வரக்கூடியது, அந்த தாய் தன் பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வரக்கூடியது.
ஆனால் அறிவியல் ரீதியாக இதை பிரசவ தீட்டு என்று கூறுகிறார்கள். அந்த தீட்டு என்ற வார்த்தை சற்று இடைந்தலாக இருக்கிறது. அல்லாஹு ஆலம். இதை நிஃபாஸ் என்ற அரபி பதத்தை தமிழிலே மொழிபெயர்ப்பது அல்லாஹு ஆலம். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 3 விஷயம் மிக முக்கியம். ஜனாபா கடமையான குளிப்பு, ஹைப் மாதவிடாய், மூன்றாவது நிஃபாஸ். மூன்றாவது நிஃபாஸ் என்றுதான் என்ன, அதாவது பிரசவத்திற்கு பிறகு அந்த பெண் இருக்கக்கூடிய எத்தனை நாட்கள்? 40. வஹாதிஹி தஹாரா துஸம்மா பில் குஸ்லி. இதை தூய்மைப்படுத்துவது என்றால், நாம் சொன்ன இந்த 3 விஷயத்தை தூய்மைப்படுத்துவது என்றால் கடமையான குளிப்பு, குஸ்ல். குஸ்ல் கடமையான குளிப்பு. இது என்ன கடமையான குளிப்பு? வஹுவ இஸ்திமாஉல் மா ஃபி ஜமீஇல் பதன். குளிப்பு, கடமையான குளிப்புடைய வரையறையை புரிந்து கொள்ளுங்கள். தண்ணியை எடுத்து உடம்பு முழுவதும் ஊற்றிக்கொள்வது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையில் குளிப்பது, இதுதான் கடமையான குளிப்பாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் கூறுகிறான், வதலீலு அலா வுஜூபிஹி கௌலுல்லாஹி தஆலா வ இன் குன்தும் ஜுனுபா ஃபத்தஹரு. நீங்கள் ஜுனுபுடைய அந்த கடமையான குளிப்புடைய நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபத்தஹரு என்று கூறுகிறான். وقد ذكروا ان الغسل من الجنابه كان معمولا به في الجاهليه. இன்னும் சொல்ல போனால் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கடமையான குளிப்பு என்ற பழக்க வழக்கம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் இருந்த அந்த மக்கத்து காஃபிர்களிடமே இந்த பழக்கம் இருந்ததாம். மக்காவிலே அவர்களிடமே இந்த பழக்கம் இருந்தது. மார்க்கம் வருவதற்கு முன்னால், இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்டதற்கு முன்னாலே அங்கு இருந்த மக்கத்து காஃபிர்களிடம் இந்த பழக்கம் இருந்தது. ஏன் இருந்தது என்று கூறும் பொழுது ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மார்க்கத்துடைய அந்த கடைசி ஒரு சில விஷயங்கள் அவர்களிடம் இருந்தது என்றால் அதில் இது ஒரு விஷயம். மார்க்கத்தை விட்டு விட்டார்கள், மார்க்கத்தை மறந்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மார்க்கம், அந்த ஹனீஃபியாவை மறந்த மக்களாக, இணை வைப்புக்குள் போய் ஊறி போய் கொண்ட மக்களாக மாறிவிட்டார்கள் அன்றிருந்த மக்கத்து காஃபிர்கள். அவர்களிடம் கடைசியாக அவர்களிடம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கமான ஒரு சில விஷயங்கள் பாக்கியாக மிச்சமாக இருந்தது என்றால் அதில் ஒரு விஷயம் என்ன? குஸ்ல், கடமையான குளிப்பு. அப்போ என்ன அர்த்தம்? அவர்களிடமும் என்ன இருந்தது? இதற்கு முன்னால் உடலுறு கொண்டு விட்டார்கள் என்றால் குளிப்பை மேற்கொள்வார்கள். மூஜிபாத்துல் குஸ்ல், குஸ்லை குளிப்பை கடமையாக்குவது 6 விஷயங்கள். குளிப்பை கடமையாக்குவது 6 விஷயங்கள். முதல் விஷயம், அதாவது இந்த 6 விஷயம் நடந்து விட்டது என்றால் ஒரு முஸ்லிமுக்கு கடமையாக இருக்கிறது, அவர் குளிப்பை மேற்கொள்ள வேண்டும். அஹதுஹா, முதல் விஷயம், ஹுரூஜுல் மனி மின் மஹ்ரஜிஹி மின் அஸ்ஸகரி அவில் உன்ஸா. விந்து வெளியேறுவது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, விந்து வெளியேறுகிறது என்றால் விந்து வெளியேறக்கூடிய அந்த வழியிலிருந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ விந்து வெளியேறிவிட்டது என்றால் குளிப்பெண்ணாகிறது, கடமையாகிறது. இது முதல் விஷயம். ஆனால் இந்த வெளியேறுகிறது என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த விந்து வெளியேறுகிறது என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழ் 2 விஷயங்கள் இருக்கிறது. அது வெளியேறக்கூடிய முறை 2 விஷயமாக இருக்கிறது. ஒன்று, அன் யஹ்ருஜ ஃபி ஹாலில் யகதா, சுயநினைவோடு இருக்கும் போது வெளியேறுவது. சுயநினைவோடு இருப்போம், அப்போது வெளியேறுவது. அவ் ஹாலன் நௌம், தூக்கத்தில் இருக்கும் போது வெளியேறுவது. 2 விஷயம். இந்த விந்து வெளியேறுவது 2 விஷயம். சுயநினைவில் இருக்கும் போது வெளியேறுவது அல்லது தூக்கத்தில் இருக்கும் போது வெளியேறுவது. சுயநினைவோடு இருக்கும் பொழுது வெளியேறினால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. சுயநினைவில் இருக்கும் பொழுது வெளியேறினால் அந்த நிபந்தனை வந்தால் மட்டும்தான் அவருக்கு குளிப்பு கடமை. அந்த நிபந்தனை வரவில்லை என்றால், நிபந்தனை அவர் அடையாமல் சுயநினைவோடு வெளியேறுகிறது என்றால் குளிப்பு கடமை இல்லை என்று கூறுகிறார்கள். என்ன? சுயநினைவோடு இருக்கும் போது விந்து வெளியேறும் போது சுகத்தை அவர் அனுபவித்தால், அந்த விந்து வெளியேறக்கூடிய அந்த சுகம் அவருக்கு இருக்கின்றது என்றால் அவர் மீது குளிப்பு கடமை.
அதுவே விந்து வெளியேறுகிறது. ஆனால் அவர் அந்த சுகம் இல்லாமல் வெளியேறுகிறது. அந்த விந்து வெளியேறுகிறது என்றால் குளிப்பு கடமை இல்லை என்று கூறுகிறார்கள். எடுத்துக்காட்டாக நோய்வாய்ப்பட்டு வெளியேறும் இருக்கின்றார்கள். நோயில் தன்னுடைய அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நோய்வாய்ப்பட்டார்கள் என்றால் நமது மக்கள் மற்ற விஷயங்கள் ரத்தம் வெளிவருவது போல் விந்து வெளியேறும். அப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் சுகத்தில் வெளிவரவில்லை, ஒரு நோயாக அவருக்கு வெளிவருகிறது, இந்த விந்து வெளிவருகிறது என்றால் அவர் மீது குளிப்பு கடமை இல்லை. கல்லதி யஹ்ருஜு பிஸபபின் மரத் அவ் அதமி இம்சாக் வ இன் ஹரஜ ஃபி ஹாலின் நௌம். இது முதல் விஷயம். தூக்கத்தில் இருக்கும்போது வெளிவந்தால், இந்த விஷயம் புரிந்து விட்டதா? சுயநினைவோடு இருக்கும்போது சுகத்தோடு வர வேண்டும், அந்த சுகம் இருக்கணும், அந்த நிபந்தனை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவருக்கு குளிப்பு கடமை. அதுதான் 90-95% மக்கள், 99 கூட என்ன சொல்லிவிடலாம். அது மிகவும் நாம் சுயநினைவோடு இருக்கும் பொழுது வெளிவரக்கூடிய அந்த விந்து என்பது மிகவும் அந்த நோயை உடையவர்களுக்கு இது நடக்குமே தவிர பெரும்பாலான மனிதர்கள் இதிலே தான் வருவார்கள். விந்து வெளியேறிவிட்டது என்றால் குளிப்பு கடமை. தூக்கத்தில் இருக்கும்போது என்ன? இதை தான் இஹ்திலாம் என்று தமிழ் ஆங்கிலத்தில் சொன்னால் வெட் ட்ரீம்ஸ் என்று கூறுவோம். தமிழில் தெரியவில்லை. மா யுசம்மா பில் இஹ்திலாம், அதாவது தூக்கத்தில் விந்து வெளியேறுவது, இஹ்திலாம் என்று கூறலாம். தூக்கத்திலிருந்து வெளியேறுவது, விந்து வெளியேறுவது. இந்த நேரத்தில் நாம் சுயநினைவில் விந்து வெளியேறுவதை 2 வகையாக பிரித்தோம். ஆனால் தூக்கத்தில் விந்து வெளியேறுவது 2 வகையெல்லாம் அல்ல. எப்படி தூக்கத்தில் ஒருவருக்கு வெளியேறிவிட்டால் அவருக்கு குளிப்பு கடமை, அது அவர் சுகத்தோடு வருகிறதோ அல்லது சுகம் இல்லாமல் வருகிறதோ, தூக்கத்தில் இருக்கும் பொழுது வெளியேறிவிட்டது என்பதை தூங்கி எந்திரித்ததற்கு பிறகு அவர் அறிந்திருந்தால் விந்து என்னது குசுல் குளிப்பு கடமையாகிறது. ஏன் தூக்கத்தில் அதே சட்டம்தான். எனில் தூக்கத்தில் சுயநினைவில் இல்லை, அவருக்கு தெரியாது அது உண்மையிலேயே அவர் சுகத்தோடு தான் வெளிவருகிறதா அல்ல சுகம் இல்லாமல் வெளிவருகிறதா என்பதை எல்லாம் அவரால் அந்த இடத்தில் இது பண்ண முடியாது. அதனால் தூக்கத்தில் எந்திரித்து விட்டால் விந்துடைய அடையாளங்களை பார்க்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும்? ஏனெனில் உங்களுக்கு சுகத்தோடு வந்ததா சுகம் இல்லாமல் உங்களால் யோசிக்க முடியுமா? இல்லை, நான் தூக்கத்தில் இருந்தேன். அவருடைய நினைவே அவரிடம் இல்லை. அப்போ நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? வந்துவிட்டது, அவ்வளவுதான், உங்கள் மீது குளிப்பு கடமை. புரிகிறதா? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, إذا استيقظ وجد أثر المني وجب عليه الغسل وإن احتلم ولم يخرج منه مني ولم يجد له أثرا. அதாவது ஒருவேளை தூக்கத்தில் எந்திரிக்கிறார், ஆனால் அவர் கனவில் ஏதோ ஒரு கெட்ட அல்லது ஒரு ஆபாச கனவை, நாம் இஹ்திலாம் என்றால் ஆபாச கனவு என்று கூறலாம். இஹ்திலாம் என்றால் ஆபாச கனவு என்று கூறலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு சில நேரம் இந்த ஆபாச கனவு என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒருவருடைய ஈமானின் குறைபாடு அதனால் ஆகிறது என்பதெல்லாம் கிடையாது. நான் மார்க் அறிஞரிடம் இந்த விஷயத்தை பற்றி கேட்கும் பொழுது, இதை தூக்கத்தில் நஃப்ஸை கட்டுப்படுத்தவும் யாரும் இல்லை. இது வருகிறது என்றால் இது ஒரு எல்லாம் வரக்கூடிய ஒரு குழப்பம் போல, ஒரு ஃபித்னா போல், ஒரு ஷைத்தானை போல் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டுமே தவிர அது வந்து விட்டதால் நான் ஏதோ ஒரு தவறை செய்கிறேன் அல்ல. முழித்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுக்கு பாவம் செய்யாதீர்கள், அதுதான் எழுதப்படும். தூக்கத்தில் செய்யக்கூடிய நம்மளால் செய்யக்கூடிய நம்ம செயல்கள் எழுதப்படுமா? எழுதப்படாது. அதனால் அதற்கு என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள். ஆபாச கனவு வருகிறது அதிகமாக என்றெல்லாம் இருந்தீர்கள் என்றால் அப்படி ஏதும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்திருக்கிறார், ஆபாச அந்த கனவை காண்கின்ற ஒரு இதம் இருக்கிறது, ஆனால் விந்து வெளிவந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை. குளிப்பு கடமையா? இல்லை, குளிப்பு கடமை இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது முதல் விஷயம். 6 விஷயத்தில் 1 முடிந்துவிட்டது. இரண்டாவது விஷயம், குளிப்பை கடமையாக்குவது. ஆணுறுப்பு பெண்ணுறுப்பில் நுழைவது. மின் மூஜிபாத்தில் குஸ்லி இலாஜு ذكر في الفرج.
அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்க சட்டத்திட்டத்தை சஹாபாக்கள் வெட்கமில்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய இந்த மார்க்கத்தை சத்தியத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். இதில் நாம் வெட்கப்படக்கூடாது. இதில் நாம் வெட்கப்பட்டால் நாளை மறுமையில் என்னுடைய தொழுகைக்கு பாரதூரமான நிலையில் நான் வந்து விடுவேன் என்ற அந்த விஷயத்தில் அவர் அறிந்ததால்தான் இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு வந்து நின்றது. இதையெல்லாம் அவர்கள் கேட்டு தெளிவுபெற்றுக் கொண்டார்கள். அதனால் அழகான முறையில் தெளிவான முறையில் படித்துக் கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இரண்டாவது விஷயம், குறிப்பு கடமையாகக்கூடிய இரண்டாவது விஷயம், ஆண் உறுப்பு பெண் உறுப்பில் நுழைவது. அந்த உறுப்பு நுழைந்து விட்டது என்றால் குளிப்பு கடமையாகிறது. ஆனால் எப்படி? இங்கே ஒரு விஷயத்தை குறிக்கிறார்கள். அதாவது விந்து வெளியேறினாலும் சரி, விந்து வெளியேறாக விட்டாலும் சரி, ஆணுறுப்பு பெண்ணுறுப்பில் உள்ளே நுழைந்தாலே குளிப்பு கடமையாகிறது இரண்டு பேருக்கும். இந்த குளிப்பு கடமை, இந்த குளிப்பு என்ற சட்டத்தை அறியாமல் நீங்கள் தொழக்கூடிய தொழுகையை நிலையை நினைத்து பாருங்கள். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை நினைத்து பாருங்கள். அப்போது தெரியும் நாம் படிக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எவ்வளவு முக்கியமான வாய்ந்ததாக இருக்கின்றது என்பது. ஏனெனில் ஹதீஸ் அல்லதி ரவாஹு முஸ்லிம் வகைருஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இதா ஜலஸ பைன ஷுஅபிஹா அல் அர்பஅ ثم مس الختان الختان فقد وجب الغسل. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு ஆண் அந்த பெண்ணுடைய அந்த இடத்தில் அமர்ந்து தன்னுடைய உறுப்பை பெண்ணுடைய உறுப்பினில் அவன் உள்ளே செலுத்தி விட்டான் என்றால் வஜப அலைஹி அல் குஸ்ல், அவர்கள் மீது குஸ்ல் கடமையாகின்றது, குளிப்பு கடமையாகின்றது. ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு முஸ்தஆன். ஃபயஜிபுல் குஸ்லு அலா அல் வதீஇ வல் மௌதூஅ பில் இலாஜ். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உள்ளே நுழைந்து விட்டதென்றால் குஸ்ல் கடமையாகிறது, விந்து வெளியேறாக விட்டாலும் சரி. லிஹாதல் ஹதீஸ். அது மட்டுமல்ல, இஜ்மா, உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து, யாரும் இதில் மாறுபடவில்லை. தெளிவான ஹதீஸ் ஆதாரத்தோடு. ஹதீஸ் முஸ்லிம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். மூன்றாவது குளிப்பு கடமை. முதல் விஷயம் என்ன? குளிப்பு கடமையாக்கினது விந்து வெளியேறு. இரண்டாவது விஷயம் அஹ்சன்த். மூன்றாவது மின் மூஜிபாத்தில் குஸ்ல் இந்த தாயிஃபத்தின் மினல் உலமா இஸ்லாமுல் காஃபிர். அதாவது இதில் வேறுபாடு இருக்கின்றது, கருத்து முரண்பாடு இருக்கின்றது. ஒரு சில உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அதாவது இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர், ஒரு மாற்று மதத்தார் இஸ்லாத்தை ஏற்கிறார் என்றால் அவருக்கு குளிப்பு கடமையா என்றால் உலமாக்கள் கூறுகிறார்கள், குளிப்பு கடமை என்று ஒரு சாரார் இதை வாதிக்கிறார்கள். வஜப அலைஹி அல் குஸ்ல் லிஅன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர பஅத அல்லதீன அஸ்லமு அன் யக்தஸிலு. ஏனெனில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்களை, ஒரு சில சஹாபாக்களை நீங்கள் குளித்து வாருங்கள் என்று கூறினார்கள். அப்போது என்றால் இந்த ஹதீஸ் என்ன புரிந்து கொள்கிறார் என்றால், இஸ்லாத்தை ஒருவர் ஏற்கிறார் என்றால் அவருக்கும் குளிப்பு கடமை. இது மூன்றாவது விஷயம், இஸ்லாத்தை ஏற்கிறார் என்றால். ஆனால் பெரும்பாலான உலமாக்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய ஒரு மாற்று மதத்தார் அந்த குளிப்பு என்பது கடமையான குளிப்பு அல்ல, முஸ்தஹப்பான குளிப்பு. இதை பெரும்பாலான உலமாக்கள் இதை பறைசாட்டுகிறார்கள். வாஜிப் அல்ல, வலைஸ வாஜிப். لأنه لم ينقل عن النبي صلى الله عليه وسلم أنه كان يأمر كل من أسلم. ஏனெனில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எத்துணை பேர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அத்துணை பேரிடமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் குளியுங்கள் என்று சொன்னபடி வரவில்லை. அப்படி ஏதேனும் சொல்லியிருந்தால் அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருப்பார்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் குளிக்க வேண்டும் என்று. ஒரு சில பேரை கூறினார்கள், அதை முஸ்தஹப்பாக எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள், அவர்கள் எல்லாரையும் பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளியுங்கள் என்ற ஹதீஸ் நமக்கு வந்திருக்கின்றதா? இல்லை. அதனால் இதை நாம் இஸ்திஹ்பாபா எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இஸ்திஹ்பாப் என்றால் மிகவும் அறிவுறுத்தப்பட்டது. நான்காவதாக மின் மூஜிபாத்தில் முஸ்லிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நான்காவது விஷயம் அல் மௌத், மரணம்.
மரணிக்கக்கூடியவர். அந்த மையத் குளிப்பு கடமை. நான்காவது விஷயத்தில் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹை உண்மையாக எப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அதாவது நான்காவது விஷயம், யஜிபு தக்சீலுல் மையத். மையத்தை குளிப்பாட்ட வேண்டும். யாரை தவிர? ஷஹீத் ஷுஹதா. அதாவது போரிலே தன்னுடைய உயிர் தியாகம் செய்தவர்கள், போரில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளை தவிர அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குளிப்பாட்ட வேண்டுமா? அல்ல, அப்படியே என்ன செய்ய வேண்டும்? அப்படியே அவரை அடக்கம் செய்ய வேண்டும். فإنه لا يغسل وتفاصيل ذلك يأتي في أحكام الجنائز. இதை பற்றின சட்டத்திட்டங்கள், மையத்தை பற்றின சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் கிதாபுல் ஜனாயிஸிலே படிப்போம் என்று கூறுகிறார்கள். மையத்துடைய சட்டத்திட்டம் என்ற புத்தகத்தில் படிப்போம். அஞ்சாவது ஆறாவது இறுதியாக வந்து விட்டோம். 4 விஷயம் பார்த்தோம். முதல் விஷயம் குளிப்பு கடமை, விந்து. 2 இன்சால், ஆண் உறுப்பு பெண் உறுப்பிலே நுழைவது. 3வது இஸ்லாமுல் காஃபிர். 4வது மையத். அல்லாஹு முஸ்தஆன். 5வது 6வது என்னவென்றால் பெண்களுக்கானது. மின் மூஜிபாத்தில் குஸ்லி அல் ஹைது வன் நிஃபாஸ். மாதவிடாய், பிரசவத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த 40 நாட்கள். இந்த நிலையை ஒரு பெண் அடைந்து விட்டார்கள் என்றால், அந்த பெண்கள் அடைந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் அதிலிருந்து வெளியே வரும்போது என்ன செய்ய வேண்டும்? குளிப்பு அவர்களுக்கு கடமை. குஸ்ல் அவர்களுக்கு கடமை. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபைதா அக்பலத் ஹைததுகி ஃபதஇ ஸலாத வைதா அத்பரத் ஃபக்ஸிலி அன்கி தம ثم صلி. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உனக்கு அந்த பெண்ணை பார்த்து கூறினார், உனக்கு ஹைது வந்து விட்டது என்றால் நீ தொழுகையை விட்டுவிடு. தொழுகை என்ன செய்து விட்டுவிடு. அந்த ஹைத் என்றால் என்ன? இஸ்திஹாதாவா? ஹைத் என்றால் அந்த மாதவிடாயா சராசரியாக நாட்கள் 7 நாட்கள் அல்லது 8 நாட்கள், இன்னும் கூறப்போனால் 13 நாட்கள் 14 நாட்கள் வரும் கூறுகிறார்கள், 15. அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த கூடுதலாக வரக்கூடிய உதிரிப்போக்கு ஹைத் அல்ல. சரி, எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இதுதான் சராசரியாக என் மனைவிக்கு வருகிறது. அல்லது அந்த பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? 3 மாசத்தை கணக்கு கூறுகிறார்கள். 3 மாசம் தொடர்ந்து எப்படி வருகிறது என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். ஆவரேஜ், அந்த ஆவரேஜ் உடைய கணக்கை சரிபார்த்து கொண்டோம் என்றால் இதுதான் என்னுடைய சராசரி ஹைதுடைய நிலை. இன்னும் இதையெல்லாம் தஃசீலாக ஹைதுடைய புத்தகத்தில் அல்லாஹ் நாடினால் படிப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, وقوله تعالى فإذا تطهرن يعني الحيض يتطهرن بالاغتسال بعد انتهاء الحيض. சூரத் அல்-பக்ராவிலே வரக்கூடிய ஆயத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அந்த ஹைதுடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் தூய்மை அடையும் பொழுது என்றால் என்ன? குஸ்லை மேற்கொள்வது. எப்படி குளிக்க வேண்டும்? அடுத்ததாக குளிப்பு கடமையாக்கின விஷயத்தை பார்த்தோம். 6. முதல் விஷயம் வெந்து வெளியேறுதல். 2 இன்சால், அதாவது ஆண் உறுப்பு பெண் உறுப்பிலே நுழைவது. 3வது மாஷா அல்லாஹ் காஃபிர், அவர் என்ன செய்கிறார்? இஸ்லாத்தை ஏற்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஹிதாயத்தை மாற்று மதத்தார்களுக்கு அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை வழங்குவானாக. சத்தியத்தை ஏற்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவானாக. இந்த சத்திய மார்க்கத்தின் பக்கம் அல்லாஹிற்கு இணை வைக்காத மக்களாக அவர்களை ஆக்குவானாக. 4வது மையத், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 5வது மாதவிடாய். 6வது போஸ்ட்மார்ட்டம் நிஃபாஸ். வஸஃபத்துல் குஸ்ல் காமில், எப்படி குளிப்பது? எப்படி குளிப்பது தெரியுமா? சரி, குளிப்புக்கான அர்க்கான் என்ன? ருக்குன்.
அதாவது இதை செய்தால் குறைந்தபட்சம் இதை செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் இதை செய்து விட்டால் ஒருவர் குளிப்பை அல்ஹம்துலில்லாஹ் முடித்து விட்டார். வேற இன்னும் உடல் முழுவதும் தண்ணீர் பட வேண்டும். உடல் என்றால் அனைத்தும் வந்துவிடும். உடல் சம்பந்தப்பட்ட அனைத்திலும் முடி அந்த தண்ணீர் என்ன செய்ய வேண்டும், பட வேண்டும். அதை இன்னும் தெளிவாக கூறுகிறார்கள் ஷேக் அவர்கள் ஹஃபிதஹுல்லாஹ். முதல் விஷயம், கல்வினால் நியத்தை வைக்க வேண்டும். கல்வியிலே, வாயால் அல்ல. நியத்து எங்கே இருந்து வருகிறது? அப்படி இல்லை என்றால் நியத்து வாயில் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு நேரம் நின்று வைக்க வேண்டும். நான் இப்போது துஹர் தொழுகையை தொழுகிறேன், நான் இப்போது மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுகிறேன் என்ற நிலை வந்துவிடும். அல்ல, முதலில் கல்வியிலிருந்து நியத்தை வைக்க வேண்டும். இரண்டாவதாக ثم يسمي ويغسل يديه ثلاثا ويغسل فرجه. பிஸ்மில்லாஹ் என்று கூறி தண்ணீரை கொண்டு தன்னுடைய கையை கழுவ வேண்டும் 3 முறை. ஷேக் அவர்கள் இங்கே கூறுகிறார்கள் 3 முறை கழுவி கொண்டு பின்பு அவருடைய மர்ம உறுப்பை கழுவ வேண்டும் தண்ணீரை கொண்டு. முதலில் நியத்து வைக்க வேண்டும். இரண்டாவது அடுத்ததாக பிஸ்மில்லாஹ் என்று கூறி அவர் தண்ணீரை கொண்டு கையை 3 முறை கழுவி கொண்டு பின்பு அந்த ஆணோ அல்லது பெண்ணோ, அனைவர்களுக்கும் முறையானது, அந்த பெண்ணோ அந்த மர்ம உறுப்பை அவர்கள் கழுவி கொண்டு பின்பு என்ன செய்ய வேண்டும், தொழுகைக்கு உது செய்வதை போல் உது செய்ய வேண்டும். தொழுகைக்கு உது செய்வதை போல் உது செய்ய வேண்டும். பின்பு என்ன செய்ய வேண்டும், தலையில் தண்ணீரை எடுத்து தலையில் 3 முறை ஊற்ற வேண்டும். எந்த அளவிற்கு ஊற்ற வேண்டும் என்றால் முடியுடைய அந்த வேர்கள் முதற்கொண்டு அனைத்து இடங்களில் சென்று படர வேண்டும். உசூல் ஷஅர் என்றால் முடியுடைய வேர்கள், அந்த முடியுடைய வேர்களிலும் செல்ல வேண்டும். அடுத்ததாக உடல் முழுவதும் தண்ணீரை கொண்டு நனைக்க வேண்டும். அதை கொண்டு தன்னுடைய கையை உடல் முழுவதும் தேய்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தண்ணீர் முழுவதுமாக அவருடைய உடம்பை சென்று அடையும். இதுதான் குளிப்புடைய சிஃபா. யார் கூறுவா? முதலில் நியத், இரண்டாவது மஷா, மூன்றாவது உது செய்து, அதாவது தண்ணீரை அதாவது நியத்தை வைக்க வேண்டும். அடுத்ததாக பிஸ்மில்லாஹ் என்று கூற வேண்டும். அடுத்ததாக கையை 3 முறை கழுவி கொண்டு மர்ம உறுப்பை கழுவ வேண்டும். அடுத்ததாக தொழுகைக்கு உது செய்வதை போல் உது செய்து கொண்டு தண்ணீரை உடல் முழுவதும் உடலை நனைத்து கொண்டு உடலால் தன் கைகளால் உடல் முழுவதும் தண்ணீரை தேய்த்து கொள்ள வேண்டும். இதுதான் உதுவுடைய நிலையாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இபாரிக் ஃபீக்கும். ஹாயிதான பெண்கள், அதாவது கடமையான குளிப்பை மேற்கொள்ளக்கூடிய ஹைதுடைய நிலையான பெண்கள், அவர்கள் ஒரு சில விஷயங்கள் இங்கே இருக்கிறது. அதனை இன்ஷா அல்லாஹ் நாடினா அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அவர்களுக்கு ஒரு சில சம்பந்தமான சட்டத்திட்டம் இருக்கிறது. அதை முடித்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உதுவுடைய இந்த உஸ்லுடைய கடமையான குளிப்புடைய சட்டம் முடிந்துவிடும். அடுத்ததாக தயமும் இருக்கின்றது. பிறகு அதாவது ஹைது மாதவிடாய் சட்டங்கள் இருக்கின்றது. இதோடு முடித்து விட்டது என்றால் தஹாரத்துடைய நிலையை இன்ஷா அல்லாஹ் நாடினால் முடித்து விடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயனுள்ள கல்வியை படிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து வழங்குவானாக. அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்து அந்த கல்வியை இத்தனை நேரம் உலகத்திலே சென்று 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 நம்முடைய நேரத்தை இந்த உலகத்திலே செலவழிக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விற்காக மார்க்கத்திற்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையுடைய இந்த வகுப்பும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இதைவிட முக்கியமான வகுப்பு கொள்கை, முஸ்லீமின் சத்திய கொள்கை அகீதாவுடைய வகுப்பை எப்போது நடக்கும்? நாளை மஹ்ரிபுக்கு பிறகு. மஹ்ரிபுல் இஷா உடைய நேரம் 40 அல்லது 45 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அந்த வகுப்பையும் நாம் நம்முடைய குடும்பத்தாரோடு உற்றார் உணர்வுகளோடு நம் பள்ளியில் அமர்ந்து படிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வஅகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.